திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில். திருச்சி மாநகரில் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் நீருக்கு உரிய ஸ்தலமான திருவானைக்கா அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் பல்வேறு அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு கோவிலாகும். இந்த கோவிலில் உள்ள தீர்த்தம் ஜம்பு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குளத்தில் உள்ள தீர்த்த நீரானது என்றும் வற்றுவதில்லை. குளக்கரையில் கிழக்கு பகுதியில் முருகப்பெருமான் வேல் ஏந்தி குடைவரை சிற்பம் போல் மிக அழகாக காணப்படுகிறார். மேற்கு படியில் விநாயக பெருமான் உள்ளார். இயற்கையான சூழலில் அமைந்த மிகப்பெரிய தீர்த்த குளம்தான் இந்த ஜம்பு தீர்த்த குளம். பல்வேறு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த கோவில் குளத்தில் சிவனடியார்கள் தீபத்தை ஏற்றி வழிபடுகிறார்கள். இந்த அழகான அற்புத காட்சியைத்தான் இந்த வீடியோவில் நாம் காண்கிறோம். மிகப்பெரிய குளத்தில் நீர் நிரம்பியுள்ளது. இந்த குளத்தின் உட்புறத்தில் நடைபாதையும் விளக்கு ஏற்றுவதற்கு விளக்கு மாடங்களும் உள்ளது. நீர் நிரம்பிய இந்த குளத்தின் நடுவில் ஒரு மிதக்கும் தர்மாகோல் மீது பலகையை வைத்துள்ளார்கள். அந்த பலகையில் 9 விளக்கு குழிகள் உள்ளது. அந்த 9 விளக்கு குழிகளில் 9 அகல் விளக்குகளை வைத்து தீபம் ஏற்றுகிறார்கள். அடியார்கள் குளத்தின் ஒரு கரையில் விளக்குகளை ஏற்றிவிட்டு விளக்கு வைத்துள்ள மிதக்கும் பலகையை கயிறுகளை கட்டி குளத்தின் மறுமுனையிலிருந்து கயிறால் இழுத்து குளத்தின் நடுவில் கொண்டு வருகிறார்கள். குளத்தின் நடுவில் நீரில் மிதந்து கொண்டு எரியும் இந்த அழகான தீபம் இயற்கை எழிலுடன் மிக அழகாக உள்ளது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் மட்டும் இந்த கோவில் குளத்தில் தீபத்தை ஏற்றுகிறார்கள். குளத்தின் உட்புறத்தில் உள்ள விளக்கு மாடங்களிலும் அடியார்கள் விளக்குகளை ஏற்றுகிறார்கள். இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் அடியார்கள் மிகுந்த பக்தியுடன் மிக அழகாக 15 நிமிடங்களில் செய்து முடிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவ ஆலயங்களிலும் உள்ள குளத்தில் இதேபோல தீபங்களை ஏற்றி வழிபடலாம். பல்வேறு ஆலயங்களில் ஆண்டுதோறும் தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. அதேபோன்று குறைந்த செலவில் இதுபோன்ற தீப வழிபாட்டை செய்யலாம். இதனால் தீர்த்த குளம் பராமரிக்கப்படும், குளத்தின் நீர் பாதுகாக்கப்படும், சைவத்தின் வளர்ச்சியும் இளம் தலைமுறையினரிடம் மென்மேலும் சிறந்து வளர்ந்து வரும். தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற பல்வேறு ஆலயங்களில் உள்ள தீர்த்த குளங்களில் நீர் இல்லாமல் குளம் வற்றியும் செடி கொடிகள் வளர்ந்து புதர்கள் நிறைந்தும் காணப்படுகிறது. இந்த தீர்த்த குளத்தில் அடியார்கள் பக்தியுடன் ஏற்றும் இந்த தீபத்தை ஆண்டுதோறும் இந்த கோவிலில் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் தரிசனம் செய்யலாம். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.